உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பேச போகிறேன் உரையை துவங்கி. ஏழு தூக்கி பள்ளியில் என்ற பையன் தான் நாளை நாட்டின் காக்கும் தலைவனாக விலகப் போகிறான். சித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதல்வன் வணக்கம். மலர்கல்வியத்தை சார்பாக சம்பந்தம் ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஓராண்டுக்கு முன்னாடி இங்க வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் மாணவ செல்வர்கள் என்று கேட்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு நல்ல கைத்தறி. இன்னும் இன்னும் நீங்கள் எல்லாம் வளர வேண்டும். இந்த இடம் நிரம்பாமல் நிறைய கூட்டமா இருக்கு. பெற்றோர்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் RPCC-ல 35 ஆண்டுகள் தமிழாசிரியரா பணியாற்றேன். அங்கெல்லாம் பெற்றோர்கள் கூப்பிட்டாக்கா வரமாட்டாங்க. வெளியில் கொண்டு வந்து குழந்தைகளை சேர்க்கிறதோடு சரி. வந்தா அப்படி கூப்பிட்டா கூட ஒரு பெற்றோர்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு வருத்தமா கூட இருக்கு. ஏன்னா இந்த பெற்றோர்களை போல அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை. வழியில் சேர்த்தாலே எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சிருக்காங்க. பொதுவா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு அறிவுறுத்தலாம். முதல்ல சொல்லியிருக்கிறது மாதா மாதா. ஒரு குழந்தைக்கு தாய் தான் முதல்ல ஆசிரியர். குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை வளர்ற வரை குழந்தைக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு இந்த பொருள் இந்த பொருள் இவெல்லாம் அப்பா இவ மாமா அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுல இருந்து ஒவ்வொரு பொருளையும் அறிமுகப்படுத்துகிற முதல் ஆசிரியான தாய் தான். தாயோட சிறப்பை சொல்லி மாட்டேன். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். அதாவது ஒரு ஆசிரியருக்கு இந்த பையனை பத்தி தெரியாத அந்த அன்னைக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றையும் அன்னை தாய் பார்த்து பார்த்து ஏன் இந்த செய்தியை இங்க சொல்றேன்னா இவர் ரொம்ப குழந்தைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துறவர். அதனால இவரை வச்சு சொல்லலாம். நீங்களும் இந்த பெற்றோர்களை போல கவனம் செலுத்த வேணும், அந்த அம்மாவை போல கவனம் செலுத்த வேணும்ங்கிறதுக்காக அது காரணம் உங்களுக்கு தெரியும். செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, நீ என்னமோ இப்ப நாம அதெல்லாம் மனம் செலுத்தினோம்னா பிற்காலத்துல நம்ம உயர்வு சந்திக்க முடியாது. வாழ்க்கையில் நாம் உயரணும்னா நாம முதல்ல என்ன பண்ணணும், இதெல்லாம் இந்த சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களுக்கெல்லாம் நம்ம மனசு செலுத்தக்கூடாது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த பெரிய பாரத நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக உயர முடிந்திருக்கிறது என்றால் இவ்வளவு மாநகராட்சி பள்ளியெல்லாம் பார்க்கிற எல்லா வசதிகளும் இருக்கு. நீங்கள் ஏன் உயர முடியாதுன்னு கேட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை படிப்பு படிப்பு படிப்பு. குழந்தைகளுக்கு என்ன தேவையோ படிப்பு படிப்பு படிப்பு. வேற எதுலையும் கவனிச்சுதல் வரக்கூடாது. படிப்பில் மட்டுமே கவனம். அதனாலதான் படிப்புக்கு கல்வின்னு ஒரு பேர் இருக்கு. கல்விங்கிற சொல்ல ரெண்டா பிரிக்கலாம். கல் கூட்டல் ஒரு வீன்னு பிரிக்கலாம். கல்லுதல் அப்படின்னா தோண்டுதல் என்று பொருள். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அறிவாற்றல் நிறைஞ்சிருக்கு. அதை தோண்டி வெளிப்படுறது தான் கல்வி. கல்வி என்றால் படி அப்படின்னு பொருள், தோன்றுதல் ஒரு பொருள். வி என்றால் தருவது என்று பொருள். அறிவை தருவது கல்வி. எல்லாத்தையும் மூளைக்குள்ள கொண்டு உட்கார வச்சுறாரு. நாம படிச்சு 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 மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கணும். நம்ம மூளை இருந்த அது பத்தி ஒரு கட்டுரை படிச்சிருந்தேன். உலகத்துல எல்லாம் எது ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு சொன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்தாங்க. இன்னும் நிறைய வந்து ஏஐ தொழில்நுட்பம் நிறைய வந்தாச்சு. நம்ம மூளை இருக்க அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் விட அறிவாற்றல் எழுதுதான். கம்ப்யூட்டருக்கு என்ன சிறப்புன்னா நம்ம எதை கேட்கிறோமோ அதை எதை நம்ம நுழைச்சி சேர்த்து வைக்கிறோமோ ஒரு பட்டன் தட்டினா நம்ம கேட்கறதெல்லாம் வரும். அவ்வளவு சேமிப்பு அதிகம். நம்ம மூளை இருக்க அதை
மூளை எடுத்து ஆய்வு செஞ்சார். ஒரு பெரிய அறிஞர், நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய மூளையை ஆய்வு செய்த போதுதான் அது தெரிஞ்சா மூளையில பாதிக்கு தான் அவர் பயன்படுத்தினார். யாரும் உலகத்தின் மிகச்சிறந்த அறிஞர், நோபல் பரிசு பெற்றவர். நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய ஆய்வுகள், அதெல்லாம் செஞ்ச அந்த மனிதனுடைய மூளை பாதிதான் பயன்படுத்தினார். அப்ப மிச்சம் பாதி பயன்படுத்தப்படாமலே இருக்காங்க. இப்ப நாம யோசனை பண்ணி பாருங்க, நாம எவ்வளவு பயன்படுத்திப்போம். அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய அந்த மூளைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு படிச்சு படிச்சு கருத்துக்களை சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவு பெரிய அறிஞராக நம்ம எதிர்காலத்தில் வர முடியும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், தொட்டனைத்து ஊறு மணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊற வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெறுவதற்கு நம்முடைய தம்பி சுரேஷ் எல்லாம் உங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். எல்லாரையும் பயன்படுத்திக் கொண்டு பெற்றோர்கள் செல்வதை கேட்டு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வாய்ப்பளித்த நம்முடைய தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மெய்யெழுத்தை கலந்து உயிர் பெயர்க்காக வார்த்தைகளை படித்து செந்தேனா இனிக்கும் செந்தமிழ் ஒரே முடித்த புலவருக்கு மகிழ்ச்சியை நன்றி இருக்கிற கடமைப்படும். நன்றி ஐயா. தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தை தொட்டு உங்கள் அறிவை சென்று அடைந்திருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் பெற்ற மொழிக்கும் நான் கற்ற கல்விக்கும் நான் பணிபுரியும் ஆசிரியருக்கும் உரிய மரியாதை அது என்பதை உணர்வே தவிர அதை எனக்குரிய மரியாதையாக நான் கருத மாட்டேன். அந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி இந்த பிள்ளைகள் மேல் எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் பேசுகின்ற தமிழ் உச்சரித்த மொழி, உணர்ந்து கொண்ட மொழி, இதை பார்க்கும் பொழுது இந்த சுரேஷ் வந்தனை செய்தார். தமிழாசிரியர் மட்டும் சந்தோஷமா போற மாதிரி தமிழை படிக்கிறார். அடுத்த முறை வரும்போது நான் கொஞ்சம் அறிவியல் ஆசிரியர் ஏதாவது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து சார் ஒரு பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கக்கூடிய மாணவனை உயர்த்தி கொண்டு முடியும். இதை நாங்கள் இந்த சபையில வெளிப்படையா சொல்ல முடியாதான்னு சொல்றோம். எது உயர்ந்து வருகிறது, ஓட முடியும் மட்டும்தான் ஓடும். அந்த ஓட்டத்தில் வரக்கூடியவங்க தான் ஓட முடியும். ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்க இருக்க முடியும். ஆனா அந்த வேலையை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுரேஷ் அதற்கு நான் ஒரு நகரத்துக்குள்ள வரும்பொழுது பல கிராமத்து பிள்ளைகள் இருக்காங்க. நான் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், சுரேஷ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் சொல்லுவேன், அவன் கொஞ்சம் பின்தங்கி இருக்கான், அவனை அங்கே கொண்டு போங்க, அவர் அந்த ஊக்குவித்தல் செய்வார், அங்கே படிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் கேட்டேன், என்ன சுரேஷ் ஏதாவது உண்டாங்க சார்? கடன்கால தான் ஆனன்னு சொன்னாரு. கடன்கால ஆகிட்டு பிள்ளைங்க அப்படின்னு மெரிட்ல ஒரு பசங்க 50% இனாம் கொடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு சார். அப்போ அடுத்த கடன்காரன் இல்லையா? இந்த ஃபீஸ்ல 50% நான் நிறைய மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு நான் மீண்டும் கடன்காரன் ஆகணும். அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா சொன்னதுதான் எங்க நீ சொல்லணும், கட்டடத்துல தான். ஸோ இந்த கல்வியினுடைய தன்மையை உணர்ந்த சுரேஷ் கிட்ட தான் மீண்டும் மீண்டும் சுரைக்கிறது. நிச்சயமாக இந்த பணி செய்கின்ற சுரேஷுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும். நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பையன் எங்களை திரும்பி வணங்குறதை விட இந்த மதர் சென்டர்ல இருந்து வெளியே போகக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இந்த மதரின் வாசம் சுமந்து செல்லுகிறது என்பதை சுரேஷ் உணர்ந்து கொண்டு அரசு பணியில் இருக்கும் வரை நான் அவருக்கு உதவி புரிய முடியாது. என்னுடைய பணியை புரிந்தால் இந்த துறையில் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் உங்களோடு சேர்ந்து செயற்பட நான் துறையாக இருக்கிறேன். உதவி புரிய நன்றியுடன்